துலா போட்டு இறைக்கிறது. துலா போட்டு இறைச்சி. அதாவது வந்து 3 பேர் வேணும். துலா தண்ணி ஹோல்றதுக்கு ஒரு ஆள், துலா மிதிக்கிறதுக்கு ஒரு ஆள், மேலே போய் முன்னுக்கு போய் பின்னுக்கு வருவார். அதுக்கப்புறம் தண்ணி காட்டுறது. எங்களுடைய மக்கள் என்று சொல்லுவோம் நாங்கள். எங்களுடைய மக்களுடைய பாரம்பரிய உணவு மரவள்ளி கிழங்கு. போர் முழக்கம் சாங்கு ஊத கடவுடு நான் போய் ஏறி டக்குன்னு பெற்ற நாரியில் ஏறி இருந்துருவேன். என்ன தின்ன மாதிரி கட்டி விட்டு இருக்குது. மேலே ஓடு வேஞ்சு இந்த அதாவது வந்து இது வாசல் வீட்டு வாசல். அதுக்கு முன்னுக்கு இப்படி சரி. இது தண்ணி இறைச்சி விடுறது குறிப்பாக பசுக்களோ அல்லது ஜீவராஜிகளோ இந்த பிரதேசத்தால போறவ நீர் அறிஞ்சுறதுக்காண்டி இந்த தொட்டிக்குள்ள தண்ணி இறைச்சி விடுவது. ஒரு போராளி இறுதியிலே நாட்டுப்பற்று காரணமாகத்தான் இவர் போராளியாக தனது வீரச்சாவை தழுவி கொண்டார். மன்னாத்துல இருக்க துரியப்பா கடை என்று சொன்னால் ஒருவருக்கும் தெரியா இருக்காது. இந்த அகில உலக யாழ்ப்பாணம் முழுக்க தெரியும். என்ன அதாவது வந்து என்னன்னு சொன்னால் இந்த கடை ஆரம்பத்தில் இப்போ நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கேக்கு பெரும் வியாபார கடை யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு கடை இல்லை. அதைத்தான் நான் விரைக்கே சொல்லி கொண்டு வந்தேன். நான் விரைய சொல்லி கொண்டு வந்தேன். பண்பட்ட கிராமம் என்று சொல்லலாம். கலாச்சாரம் மிக்க ஒரு கிராமம். கூப்பிட்ட உடனே குரல் கேட்ட உடனே உதவி செய்கிற மக்கள் வாழ்ற ஒரு இடம். கொஞ்ச காலத்துக்கு முதல் நாங்கள் ரோட்டில் சொதி விட்டு சாப்பிட்ற பாடி இருக்கிறாங்க. அப்படியே கிடங்கு முடங்குமா தான் இருந்தது. மோகன் அரங்கு வந்து வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விடயம். வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி எல்லோரும் சோமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமாக இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கு காண்ட போகிற ஒரு காணொளி வந்து கல்வி சார்ந்தது, கலை சார்ந்தது, கல்விமான்கள் சார்ந்தது, எங்கள்ட பழைய பாரம்பரியம் சார்ந்தது. அப்படியான இடத்தை நாங்கள் எதிர்நோக்குவமாக இருந்தால் நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பன்னாகம். இப்போ நாங்கள் பன்னாகம் அங்கே வழக்கம்பறை அம்மன் கோயில் இருக்குது. அதுக்கு முதல் நான் இங்கே மேகண்டானுக்கு வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் எழுத்தர் வித்தவன் தான் இறைவன் ஆனபடியால் முதல் அந்த பாடசாலையை வணங்கி போட்டு மற்ற காணொளிகளை போவோம். பாருங்க, காணொளிகளை போவோம். வணக்கம். அந்த ரீதியில் எனக்காக வந்திருக்கிறார் என்னுடைய அருமை நண்பர் குகதாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சும்மா இருக்கிறீங்களா? இவர் சிறந்த ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், எங்கள்கிட்ட கல்விமான்கள வரிசையில் இவரும் ஒருவராக இருக்கிறார். அவர் தான் எனக்காக இந்த பன்னாக கிராமத்தை சுற்றி காட்டவும் அதே நேரத்தில் அதிலே உள்ள மேம்பாடுகளை எடுத்து சொல்லவும் வந்திருக்கிறார். அப்படி சுகமாக இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பன்னாகம். இந்த பள்ளிக்கூடத்தை படிச்சிங்களா நீங்கள்? தரம் 1 இருந்து தரம் 11 வரை இந்தியா நான் கல்வி விட்டது. இந்தியான் கல்வி விட்டுருக்கீங்க. அப்போ இப்போ இந்த பள்ளிக்கூடம் எந்த நிலைமையில் இருக்குது? நீங்கள் படித்த காலத்தை விட இப்போ இந்த பள்ளிக்கூடம் எப்படியான நிலைமையில் இருக்குது? நான் 1993 இந்த பாடசாலையை விட்டு வெளியேறிட்டேன். 93 ஓயில் எடுத்து போறீங்க நீங்கள்? அதுக்கு பிறகு எங்களுடைய காலத்தில் அதிபன் காத்தியச நர்ராயா அவர்கள் உயர்தரம் தொடக்கன்னு சொல்லி எங்களோட 7க்கு போக விடாமல் ஒரு 3-4 மாதங்கள் மறைச்சு வச்சுட்டார். இங்கே நாங்கள் அனுமதி எடுத்து தொடக்க போகிறோம்ட்டு. அப்போ எங்களோட பட்ஜுக்கு 96ஆம் ஆண்டு பட்ஜுக்கு வேறு பாடசாலையில் 7 எல்லாம் தொடக்கப்பட்டு விடுது. அப்போ நாங்கள் போவையில் கலைத்துறை இங்கே தொடக்க போகிறோம் எங்களை மறைச்சு போட்டார். ஒரு 3-4 மாதங்கள் மற்ற பாடசாலை சிலபஸ் மூடிடுது. ஆனால் எங்களுடைய அரசு அனுமதி கிடைக்கல. இப்போ இப்படி இந்த வழக்கு என்ன? இப்போ அந்த காலத்தோடைய ஒப்படைக்கு இப்போ ஞாபகமான பெருநா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மேண்டானுடைய அதாவது 1925ஆம் ஆண்டிலிருந்து 1925 தான் இதனுடைய ஆரம்பிச்சவர். அதாவது இதனுடைய ஸ்தாபர்னு சொல்ற கந்தையா பிள்ளை. அப்ப பாருங்க, என்ன ஒன்று சொல்ல போனால் இங்கே ஒரு இடத்தை நான் கூட்டிக் கொண்டு போக போறேன். அது சரித்திரத்தில் மறக்க முடியாத ஒரு இடம். அந்த இடம்தான் இந்த வழக்கம்பறை அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வழக்கம்பறை அம்மன் கோயில். சொல்லுறோம் என்று சொன்னாலும்
பன்னாகம் சார்ந்தது தான் தெரியும். அப்போ அந்த இடத்துல ஒரு அரங்கு இருக்கு. அந்த அரங்குக்கு போவோம் வேற. ஓகே, அதில் 2 பேரும் பக்கத்துலேயே இருப்போம். அப்போ நாங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து மோகனரங்கு. மோகனரங்கு வந்து வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் என்னுடைய நாடகங்கள் பல இங்கே இந்த மேடையில் ஏறி இருக்கு. என்னுடைய ஊர் வந்து சுழிவிரம், பக்கத்து ஊர். அந்த மேடைகளில் ஏறினத்தை விட இங்கே தான் கூட ஏறி இருக்கு பன்னாகத்தில். அண்ணா கலைமன்றத்தோட எனக்கு நிறைய அண்ணா கலைமன்றம் தான் என்னை வளர்த்து விட்டது. இப்போ இந்த மோகனரங்கை பற்றி சொல்லுங்க நீங்கள். மோகனரங்கட்ட பேர் வந்ததுக்கு காரணம் மோகனாஸ்கரஸ்ன்னு சொல்லி இவர் வந்து ஒரு அண்ணா கலைமன்றத்தினுடைய ஆரம்ப கால கர்த்தாக்கள். மோகனண்ண, அமரர் சேயோன், போலீஸ் ஆர்மத்தின் மகன் சேயோன், இவர்கள் என்னுடைய பஞ்சாயுதம், எங்களுடைய மாமன் பண்டிதர் ராஜகுரு, இவர்கள் எல்லாம் இந்த அண்ணா கலைமன்றத்துடைய இதில் இடம்பெற்று இருக்கிறீங்க. இந்த ஆரம்ப கர்த்தாக்கள் இவர்கள் அங்கத்தவர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆரம்ப கர்த்தாக்கள் இவர்கள். அந்த ஆரம்ப கர்த்தாருடைய அவர் இருந்த காலம் அவர் திடீரென நோய்வாய்ப்பட்டு அமரத்துவம் அடைந்த காரணத்தால் அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அவற்றை பேரை தான் இந்த மோகன் என்ற பேர் அரங்குக்கு வச்சது. ஒரு சிறந்த அரங்கை கட்டியிருக்கிறேன். கலையை வளர்க்குற இடம், இந்த கல்விமான்கள் பிறந்த இடம் இது பன்னாகம். அந்த இடத்துல வச்சு அவருக்கு ஒரு அவருடைய ஞாபகமாக மோகனரங்கண்ட இதை வச்சுருக்கிறேன் என்ன. அப்போ நாங்கள் இதை பற்றிய வரலாறுகளை, இதை பற்றிய கதைகளை இன்னும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். பார்க்க நாங்கள் இப்போ இதில் பக்கத்தில் இருக்கிற இடம் வந்து வழக்கம்பறை அம்மன் கோயில் பாருங்க. சரி, இது பழைய காலத்து கோயில் கிணறு. பழைய காலத்து கோயில் கிணறு. அதில் பாருங்கள், இந்த இதில் 2 கட்டங்கள் பழைய காலத்து இதில் கட்டியிருக்கிறேன். இது என்ன ஆடுகாலன்னு சொல்கிறது, இந்த மரங்கள் வச்சு தன்றது. இதையும் ஆடுகாலன்னு தான். இதையும் ஆடுகால் தான். ஆடுகால் சீமெண்டால் கட்டப்பட்டது. அது எதுவும் சொல்லி சீமெண்டால் கட்டப்பட்ட ஆடுகால். துலா போட்டு இறப்பினேன், துலா போட்டு அள்ளுவினேன் தாண்டி. அப்போ நாங்கள் அது ஒரு பழமையை ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி சொன்னது. பாருங்கள், இந்த கோயில் இந்த அருகால கோயில் கொண்டு இருக்கிறோம். அதில் 2 கடை இருக்குது பாருங்கள். எங்கள்கிட்ட பழமையை ஞாபகப்படுத்துகிற இடம் அதான் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று தெரியுதாப்பு. மற்றது ஒரு மருந்து கடை, மருந்து கடை வச்சிருந்தவர். அவரோட நாங்கள் போய் சில நேரங்களில் பாவடிகள் அந்த அந்த இதுகளும் எங்கட காலத்திலே அவர் ஒரு வயது மூப்பானாக்கள். அவருக்கு சில சொற்களை சொன்னா பிடிக்காது. நாங்கள் அப்ப பொடிகளா இருந்த காலத்துல அவரோட வம்பு இழுக்கிறாரு. அவருக்கு போய் அதை கூப்பிட்ட உடனே அவருடைய பொல் எடுத்து எங்களை எறிஞ்சு கலைப்பேன். அதை ரசிக்கிறதுக்கு அவரோட போய் அந்த காலத்துல நாங்கள் சின்ன பொடியன்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 13 வயது காலம். பெரியவர்களுக்கான மரியாதை இருக்குது, அதை நீங்கள் நினைக்கப்படாது. இது எங்களுடைய ஃபன். இதில் ஒரு அரச மரம் இருக்குது. இது வெள்ளரசோ சும்மா சாதாரண அரசோ? இது நோமல் அரசு. அப்போ இந்த வெள்ளரசு என்று சொன்னால் அதையெல்லாம் சங்கண்டை என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்குதுல்ல. அப்போ இது தப்பிக்கிட்டு. அப்போ இது வந்து பாருங்க, எங்கிட்ட அம்மன் ஆலயம், வழக்கம்பறை அம்மன் ஆலயம். இதுக்கு வந்து பெரிய திருவிழாக்கள், பெரிய இதுகள் எல்லாம் நடைபெறும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அம்மாளுடைய ஆலயம் வந்து இந்த பிரதேசத்திலே ஒரு இப்போ இந்த பிரதேசத்து மக்களுக்கண்டல எல்லா 4 ஊரையும் சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஆலயமாக இருக்கிறது. பன்னாகம், சொல்விரம். எங்கட விசவத்தினையை பொறுத்தவரை அது பண்ணாத ஆக்களுக்கு மட்டுமண்ட மாதிரி. அப்போ அநேகமாக இந்த ஆலயத்துடைய நிர்வாகங்களில் இப்போ அங்கத்துவம் வாய்க்கிற எங்கட ஊர் ஆக்கள் பெரும்பான்மையாக காணப்படுகிறார். பண்ணாத்திர ஆக்கள் ஆலய தர்மகத்தா சபை, தொண்டர் சபை, அவார சபையில் எல்லாரும் சேர்ந்திருந்தாலும் பண்ணாத்து அங்கத்தவர்கள் இதில் ஆதிக்கம் செலுத்த தச்சமய காலம் ஆதிக்கம் செலுத்துவதாக தென்படுகின்றது. ஒரு புகழ்பூத்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம். ஓகே. அப்போ அதில் வந்து இதுலேயும் ஒரு தேர் ஒன்று இருக்குது பாருங்க. இது பழைய மஞ்சம். மஞ்ச தேரா? இதுக்கு முதல் வேறு ஒரு தேர் இருந்தது இங்கே. நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட 74, 75ஆம் ஆண்டுகளில் வந்து பார்த்த இடத்துல நாங்கள் வந்து இதுக்கு இஞ்சாலே ஒரு இதுக்கு அதுக்குள்ள இதுக்குள்ள இருக்கிறது மஞ்சம். இதா பழைய தேர் தான். இது பழைய தேர். அப்படியா?
அப்போ இது இப்போ பாவிக்கிறீங்களா? இல்லை 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 இல்லை. ஓகே, அந்த பழைய தேர் அங்கே இருக்கோ? ஓ, மற்ற இப்போ பயன்படுத்துகிற புது தேர் இங்கே இருக்குது. புது தேர் அங்கே இருக்கு. அது நாங்கள் இப்போ பார்வையிட முடியாது என்றால் இதாண்டு இருக்குது பாருங்க. இங்கே அடுத்த நல்ல தண்ணி கிணறு இது அந்த தாக சாந்தி நிலையமாக திருவிழா காலங்களில் பயன்படுத்துகிற ரூம் உண்டு. மற்ற அதுதான் இப்போ அம்மாளுடைய மண்டபம், கல்யாண மண்டபம், அன்னதான மண்டபம் இல்லை, அந்த மண்டபம் தான். இதில் கல்யாண மண்டபம் நடக்கிறது. அங்கால இருக்கிறது அன்னதான மண்டபம். அந்த அன்னதான மண்டபத்தில் அமுத சுரபி அன்னதானம் என்று சொல்லி பிரதானமாக அதை இப்போ செய்து கொண்டிருக்கிறது சுந்தரேஸ்வரன். சுந்தர் தான் அதை பொறுப்பேற்று இப்போ திருவிழா காலங்கள் அத்தனை நாளும் 10 நாளும் அதிலே அன்னதானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ இங்கே பாருங்க, இதுகளெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த பூந்தோட்டம் இதுலேருந்து ஒரு திருவிழான்னு சொல்லி அந்த பூங்காவன திருவிழா. ஓ, பூங்காவன திருவிழா. திருவிழா முடிய நடக்கிறது பூங்காவன திருவிழா. அது இங்கே தான் நடக்குது. இதுக்காக நடக்கிறது. ஓகே. ஓ, அரளி பூ வந்து பூஜைக்கு செய்கிறதா? ஓ, எடுக்கிறது. அப்போ இந்த காய் வந்து நஞ்சு. நஞ்சு. ஓ, அதுக்கு இருக்கிற வித்து நஞ்சு. வித்து நஞ்சு. ஓ, அப்போ இதுகளை பற்றிய கதைகள் இருக்குது. ஓ, அது வேண்டாம். அது சரி, ஓகே. அப்படியே வாங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொண்டு வந்து காட்ட போகிறேன். இந்த ஞாபகத்தில் இருக்கிற இடம், அந்த இடம் அங்கே அதில் தெரியுது பாருங்க. அதில் தான் முந்தி சினிமா கொட்டகை இருந்தது. ஓ, என்ன சினிமா கொட்டகை நடத்தினது தெரியும் தானே. அப்போ அந்த சினிமா கொட்டகையை நடத்தினவர் வந்து இவற்றை அம்மாப்பா. என்னுடைய நண்பர் என்று கூட சொல்லலாம். எனக்கு வந்து வயசு வித்தியாசம் கிடையாது, நட்புகள். வயசில் மூத்தவர்களும் இளைஞர்களையும் நான் மச்சான் தான் சொல்லி கூப்பிட்டு கதைக்கிறோம். அந்த வகையில் பார்க்க அவர் என்னுடைய நண்பரும் என்னில் மிகவும் விருப்பமானவர். எங்களுடைய பேர் என்ன? உங்களுடைய பேர் அவருக்கு தர்மு என்று சொல்கிறவர். தர்மர் வந்து தர்மர் ஐயா என்று சொல்லுவாங்க. தர்மர் ஐயா வந்து கண்ண வேலைகள் செய்கிறவர். அவர் அதாவது வந்து அவரை பற்றி சொல்லப்போனால் இவர்கிட்ட கேட்கறத விட நானே சொல்லலாம். பல்வகை முயற்சிகளை செய்கிறவர். சினிமா தியேட்டர் கொஞ்சம் வச்சிருந்தவர்னு சொன்னால் அவர் சினிமா கொட்டை என்றான் சொல்கிறார். அப்போ எல்லாம் இருந்து ஆரம்பத்தில் தரையில் இருந்தான் ஆக்கள் பார்க்குறது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்கா, இதை காட்டினேன். இதில் இப்போ ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அதுதான் மேண்டாண்ட கிரவுண்ட். பண்ணா மேண்டாண்ட கிரவுண்ட். இப்போ நாங்கள் நிதியை சேகரித்து மற்றது நன்கொடையா பலதரப்பட்ட காணிவுக்கு இருக்குது. அன்பளிப்பா தந்த காணியும் இருக்குது, நிதி கொடுத்து வாங்கின காணியும் இதுக்குள்ள அடங்குது. இதுல ஒரு பெரிய காணிகள் ஒன்று நடந்தது இந்த ஒரு காலத்துல. பாதாள கிணற்றில் பயங்கர மோட்டார் சைக்கிள் ஓட்டம் சொல்லி அப்படி எல்லாம் அது எங்களுக்கு அதிசயம் வைக்கும். சின்ன பிள்ளைங்க நாங்கள் வந்து நாங்கள் அதிசயிச்சு பார்த்தோம். இந்த கத்திகள் இருக்கிறது அதெல்லாம் பெரிய இதாக இருந்தது. இதுல 2 மாடு காட்டிக்கிட்டு இருக்கிற வேறுங்க, நல்ல பால் மாடு. இந்த வீதி வந்து சொல்லுங்க, கொஞ்சம் காலத்துக்கு முதல் மேடு வள்ளம் ஆயிடும். கொஞ்ச காலத்துக்கு முதல் நாங்கள் ரோட்டில் சொதி விட்டு சாப்பிட்றான்னு பாடி இருக்கிறாங்க. அப்படி கிடங்கும் முடங்குமா தான் இருந்தது. இது வந்து பிறகு மஹிந்தாவுடைய ஆட்சியினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த காப்பட் வீதிகள் எங்களுக்கு கிடைச்சது. பாருங்க, இது வந்து மெய்கண்டான் மாதர் சங்கம். இது எத்தனை வருஷ காலத்துக்கு முற்பட்டது. எவ்வளவோ காலத்துக்கு முற்பட்ட இதில் வந்து நிறைய பேர் வந்து முற்போக்கான பன்னாட்டு மக்கள், முற்போக்கான மக்கள், வித்தியாசமானவர்கள் என்று சொல்கிறத விட விவேகமானவர்கள் என்று சொல்லுவாங்க. அப்படியான மக்கள் இதை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுவாங்க. இது எங்களுக்கான அந்த ஆடைகளுக்குரிய தறி அடிக்கிற பழைய நெசவு தறி, அதாவது கைத்தறி புடவைகளை இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இப்போ கடைசியாக ஜூனியன் பொறுப்பேற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுதான் பொறுப்பேற்று இதுக்குரிய புனருத்தான வேலை நடந்து இப்போ என்னென்ன நாளில் இதுக்குள்ள வேலைகள் நடக்குதுன்னு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் இதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. கைத்தறி வேலைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இல்லை, கைவிடப்படையில் புனருத்தானம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்க, முதலாவது நாங்கள் பார்த்தோம் கலையை பற்றி பார்த்தோம். கலையை பற்றி பார்க்க அந்த மோகனரங்க பார்த்தோம். இங்கே கைத்தறியை பற்றி பார்க்குறோம். எல்லா விடயங்களும் இங்கே பண்ணாத்தில் இருக்குது என்றது நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இதுவும் எந்த ஊர் தான், பக்கத்து ஊர். ஆனால் எந்த ஊர் தான், என்ன வளர்த்த ஊர். என்னுடைய ஒரு உடன்பிரபா சகோதரி என்று சொல்கிறது தங்கச்சி விதுஷா அவர்கள் எங்களை பண்ணால் மண்ணினுடைய எங்களுடைய செயல்பாடுகளை பின்பற்றி ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு மேடை பேச்சாளர், ஒரு பிரசங்கியார், ஒரு சமய சொற்பொழிவாளர்,
அதுக்கு அப்பால ஒரு வளர்ந்து வருகின்ற எதிர்காலத்தினுடைய ஒரு கல்வி சிற்பி அவருடைய தனது சில கருத்துக்களை இந்த இடத்துல முன்வைப்பார். வணக்கம். வணக்கம். நெத்தியில் விபூதி குறி தீட்டி எடுத்து இருக்கிறீங்களா? தீட்சி எடுத்து. ஓகே ஓகே ஓகே. இந்த காலத்தில் அந்த தீட்டின்றது வள குறைவாக இருக்கிறதோ. உங்களோட பேர்? என் பேர் விதிஷா. விதிஷா. ஓகே. இந்த ஊர் தான் பண்ணாங்க. ஓகே. பண்ணாத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், 2 வார்த்தை சொல்லுங்கள். பன்னாகம் என்ற ஊரை பற்றி சொல்லணும் வேண்டாம். ஒரு பண்பட்ட கிராமம் என்று சொல்லலாம். கலாச்சாரம் மிக்க ஒரு கிராமம். கூப்பிட்ட உடனே குரல் கேட்ட உடனே உதவி செய்கிற மக்கள் வாழ்கிற ஒரு இடம் இந்த இடம். இதெல்லாம் வீடுகள் வந்து விட்டு எங்கண்ட காலத்தில் இதெல்லாம் வெளியாக இருந்தது கூட வெளியாக இருந்தது. இப்போ இந்த வெளியை பற்றி தான் ஒரு கதை சொல்ல போகிறேன் நான். அதுக்கு உங்கள்கிட்ட உதவியும் தேவை. சொல்லுங்க. இந்த பைங்கிரான் வழி, இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான், இந்த வழியில தான் ஒரு காலகட்டத்தில் நான் நிற்கிறேன் 70கள் அப்படி இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் எங்கண்ட பெருங்கலைஞன் நடிகமணி வி வைரமுத்து அவருடைய மயானகாண்டம் உலக சிறப்பு பெற்ற சிவாஜி கணேசனே வியந்து பாராட்டிய கலைஞனுங்கண்ட நடிகமணி வி வைரமுத்து. அப்போ அவருடைய நாடகத்தை போடுறதுக்காக வேண்டி சிலர் முன்வந்த போது அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வரலாறு தெரியும், நீங்கள் சொல்லுங்க. அதான் கேட்குறேன், தெரியும், நான் சொல்லுங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். வந்தபோது இங்கே உள்ள சிலரால் அது தடை செய்யப்பட்டது. மோகன் அந்த வழக்கம்பர இதில் கோலில் அந்த இடம் மாற்றப்பட்டது. அப்போ அதில் போடுறது கேட்ட இடத்துல அப்போ மோகன் அரங்க அங்கே இல்லையா? இல்லை இல்லை இல்லை. அப்போ கேட்ட இடத்துல நிறைய பேர் இந்த அதாவது வந்து ஜாதி வரி என்று சொல்கிறாரு, பாவிக்கலாமோ தெரியல அந்த வார்த்தையை. அந்த காலத்தில் அது இருந்த அந்த காலத்தில் அது காரணமாக அவருடைய நாடகத்தை அதில் போட அனுமதிக்கல. கொஞ்சம் இதாக இருந்தது. அப்போ எங்கள்கிட்ட எதிர்கட்சி தலைவராக இருந்த அமிர்தலிங்கம், மங்கையர்கரசி அம்மையார் அவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அது ஒரு ஆரோக்கியமான செயற்பாடு இல்லை, அது ஒரு பிற்போக்கான செயற்பாடு. அது ஒரு சில பெரியவர்களும் அதுக்கு இடைஞ்சலாக இருந்தது. அதுக்கு எங்கட ஊரண்டு சொல்றால அவையை எதிர்த்து தான் எங்கட ஒரு ஆக்கள் அந்த நாடகத்தை போடணும். இளைஞர்கள் அந்த நாடகத்தை போடுவிச்சு அதனுடைய பின்புலம் தான் அண்ணாமலை உற்பத்தி. அதுதான் அந்த நாடகம் இங்கே தான், இந்த வழியில தான் இது இப்போ வீடுகளாக நிரம்பி இருக்குது. இந்த வழியில தான் அரங்கேற்றப்பட்டது. கொஞ்சம் வேற என்ன அவ்வளவு நட்பு, சரியான ஆழமான நட்பு. நாங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கிறபடியால் பிரிஞ்சுன்றது அவர் நானும் நட்பு பிரிய இல்லை, நானும் அந்த இடங்கள் பிரிஞ்சிருக்கிறபடியால் அந்த நட்புன்ற தொடர்ச்சிகள் இல்லாமல் போயிட்டு இதான் நான் விரைக்கே சொல்லி கொண்டு வந்தவன். நான் விரைய சொல்லி கொண்டு வந்தேன். நண்பனே நண்பனே இந்த நண்பனே எங்களுக்காக வேண்டிய இருக்கா அந்த கிஸ்தி திரை வரி வட்டியும் இருக்கா பேசி காட்டணும். வா ஓகே வா. கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கை வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, கழிவுவாழ் உழவர்களுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கும் மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா மானம் கெட்டவனே யாரை கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? போரடித்து நெட்கி வைக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கிய தலைகளை நெற்கதர்களை அடித்து குவித்து விடும், ஜாக்கிரதை. சூப்பர். அதுதான் ஒரு கலைஞனுக்குரிய அருமை. எந்தவித அறிவித்தலும் இல்லாம அறிவிக்காம திடீரென்று வந்து பிடிச்ச இடத்துல சொன்னது அதான் சிறப்பு. அப்படியே நான் இப்போ அவ்வளோது போட்டு வந்து நான் இப்போ அவ்வளோது போட்டு வந்து நான் உண்மையிலே எனக்கு சந்தோஷம். ஏன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் முதல் ஆரம்பத்தில் நான் பார்க்க பயிரதனை போகிற கிடக்கு நான் ஜோதிச்சேன். அப்புறம் உங்களோட ரீட்டைலில் பார்த்துன்னு போய் எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் ஒரு ஊண்டுக்கலாங்க மறந்து திடீரென்று டக்குன்னு மறந்து விடு நாட்கள். அப்போ சொல்லுங்க நீங்கள் சாப்பாடு செய்வது
ஓகே சொல்லுங்க, எந்த கடைக்கு என்ன பேர்? என்ற முகநூல் உறவு இவர் போடாத ஸ்டேட் இல்லை. முகநூலில் அந்த மாதிரி பிரசித்தமான ஒரு நண்பர், என்னுடைய நட்பு ரீதியாக நிறைய காலம் இருக்கிறார். சொல்லுங்கள், எப்படி எத்தனை முகநூல் புத்தகம் வச்சுருக்கிறீர்கள்? மூன்று புத்தகம் வச்சுருக்காருண்ணே. அது மாத்திரம்தான் இமௌண்டு, வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. பண்ணாத்தில் இருக்கிற துரியப்பா கடை என்று சொன்னால் ஒருவருக்கும் தெரியா இருக்காது. இந்த அகில உலக யாழ்ப்பாணம் முழுக்க தெரியும். என்ன அதாவது என்னன்னு சொன்னால், இந்த கடை ஆரம்பத்தில் இப்போ நாங்கள் அறியக்கூடியதாக இருக்க பெரும் வியாபார கடை யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு கடை இல்லை. எல்லா நாடுகளில் தீவு பகுதிகளில் இருந்து கூட ஜனங்கள் வந்து போகின்றது. ஆனால் இதில் நாங்கள் முக்கியமாக சொல்ல வேணும், துரியப்பாவனுடைய மக்கள் 2 பேர் இருந்தவர், ராஜரட்னம் நடராஜா 2 பேர் இருந்தவர். அவர் நடராஜா இன்ஜினியருக்கு படித்தவர், அதை விட்டுட்டு இங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர். ராஜரட்னமும் அந்த இன்ஜினியரில் அவர் தான் நட்டவதான், அவர் தான் நட்டவதான், எல்லாம் பார்ப்பார். அதில் இங்கே இருந்த கடை பலசரக்கு கடை இருந்தது, அடைவு கடை இருந்தது, புடவை கடை இருந்தது, அங்கால பக்கத்தில் ஒரு மில்லும் இருந்தது. அப்படி ஒரு பெரும் வகையான விஷயம். ஆனால் அவைகளும் பெரிய கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்தவை. இங்கே இந்த இதுகள் இருக்குது, ஓடு வச்சு விற்கினேன். எல்லாம் தொடர்ச்சியாக இந்த கடையை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஆற்ற பிள்ளைகள்? துரியப்பாண்ட பேத்தி. அவ வீட்டு என்ன ரைட் அதான் நடத்துகிறார். ராஜரத்னத்தின பேர் என்ன? ஓகே ஓகே ஓகே. முந்தி பெருந்தொகையான மக்கள் இதாண்ட இடம் இல்லோ. இப்போ நீங்கள் புறக்க முன்னமே கடை இருக்குது. துரியப்பா கடை என்று சொன்னால் அளவிட முடியாத சனம், கீவில் 2 சனம் வேண்டும். அதை விட இன்னும் பெருமைக்குரிய விஷயம் என்னென்று சொன்னால், இங்கே செத்த வீடுகள், கிராமங்களில் செத்த வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய அப்பா தானே, அப்பா மாமா மகளின் பிள்ளை, அவை எல்லாரும் அவர் எல்லாம் காசு இல்லாமல் வேண்டி கொண்டு போவேனே அந்த பூசைக்குரிய இதுகளுக்கெல்லாம். அதை சொல்லி வச்சதாம என்னத்துக்கு ஆக வேண்டியது அப்படி கொடுத்தவே. ஓகே ஓகே, அதுதான். இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா? அது ஒரு பெருங்கொடை. அந்த கொடையை நீங்கள் வம்சாவளியாக செய்து கொண்டு வாரீங்கள். என்ன பெரிய சந்தோஷம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது. என்ன இங்கே வாங்க, ஆஸ்பத்திரியில் நல்லா இயலாமல் இருந்து இப்போதான் கொஞ்சம் தேறி வந்துடுறேன். என்ன பார்க்குறதுக்காக வேண்டி என்ன பார்வை கன அர்த்தங்கள் சொல்லுது. என்ன பகிர்தன் வணக்கம், சந்தோஷம். நான் தான் வணங்க வேணும். என்னென்னு சொன்னால், இவரும் அண்ணாகலம் என்ற ஸ்தாபகர் ஒருவர். அது மாத்திரமில்லை, என்ன இங்கே பண்ணாத்துக்களை கூப்பிட்டு நடிக்க வச்ச பெருந்தையாளில் இவர் ஒருவர். என்ன சரி, இது பண்ணாகம் கிராம அபிவிருத்தி சங்கம். இங்கே நிறைய சங்கங்கள் இருக்குல்லோ, என்ன நிறைய அமைப்புகள் இருக்குது. என்ன இதுன்ற தொழிற்பாடு என்ன? பண்ணாதில் இருக்கிற அரசில் பதிவு செய்யப்பட்ட மிக பிரதானமான பொது அமைப்பில் இது உண்டு. அதாவது கிராமம் சம்பந்தமாக என்ன முடிவு எடுக்கிறன்றாலும் இறுதி முடிவு கிராம அபிவிருத்தி சங்கத்தை சார்ந்தது. அந்த கிராம அபிவிருத்தியின் சங்கம் இது அரசாங்க பதிவு செய்யப்பட்டாங்க. வருகின்ற ஊர் சம்பந்தமான நிதிகளும் இதுக்குள்ளால தான் கையாளப்படும். ஒன்று கிராம அபிவிருத்தி சங்கம், அடுத்தது சனசமூலியம். நிதி பங்களிப்பு பிரதேச சபைக்குள்ளாலேண்டான, பிரதேச செயலகத்துக்குள்ளாலேண்டான இந்த பொது அமைப்புக்குள்ளால தான் கையாளப்படும். ஊரிலுடைய பிரமுகர்கள் இதில் அங்கத்தவராக இருக்கிறாங்க. நல்ல தெளிவான சுருக்கமான சிறந்த விளக்கம். இது நல்லபடியாக தெரியுதா? ஞாபகார்த்தம் பொன் சிதம்பரநாதன். அதாவது அவர் பிறந்தது 1954, என்னை விட 5 வயசு கூட. ஆனால் இறந்தது 83. அவர் தன்னுடைய இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு.
இவர் வந்து எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த திருவாளர் பொன்னம்பலத்தினுடைய மகன். ஒரு புரட்சிவாதி, ஒரு தற்துணிவுள்ள ஒரு ஆம்பளை, அதை விட ஒரு சுதந்திர உணர்வுள்ள வேட்கை உள்ள ஒரு போராளி. இறுதியிலே நாட்டுப்பற்று காரணமாகத்தான் இவர் போராளியாக தனது வீரச்சாவை தழுவி கொண்டார். தண்ணி இறைச்சி விடுறது குறிப்பாக பசுக்களுக்காக வேண்டி, பசுக்களோ அல்லது ஜீவராஜிகளோ இந்த பிரதேசத்தால போறவ நீர் அருந்துறதுக்காண்டி இந்த தொட்டிக்குள்ள தண்ணி இறைச்சி விடுது. இந்த கல்லுகளை பார்க்க முருங்கக்கல், முருங்கை முதுரை தான் சரி, முதுரை தான் சரி. அது ஒரு கேள்வி, ஒரு இதாக இருந்தது. முருங்கையா முதுரைக்கல் இல்லை கட்டியிருக்கு, பழைய ஒரு ரொம்ப காலத்துக்கு முதல் கட்டியிருக்குன்னு என்ன. ஓகே ஓகே. திண்ணை மாதிரி கட்டி விட்டு இருக்குது, மேலே ஓடு வேஞ்சு. இந்த அதாவது வந்து இது வாசல், வீட்டு வாசல். அதுக்கு முன்னுக்கு இப்படி சரி. இது என்ன, இதுக்கு என்ன பெயர் என்ன? இது வந்து எங்களுடைய பழைய மரபு முறையில் மடம் என்று சொல்றது. மடம் 2 திண்ணைகள் இருக்கும். திண்ணைகள் இது யாரும் பயன்படுத்தலாம். அந்த திண்ணையை வழிபோக்கர்கள் பயன்படுத்தலாம். வந்து கிளைப்பாறை போகலாம், ஆறி போகலாம், படுத்துறங்கலாம், எதுவும் செய்யலாம். வீட்டுக்காரர் இதை வந்து கேட்க மாட்டாரு. பொதுவாக யாருக்கு இன்னொருத்தருக்கு தேவைக்காண்டி கட்டப்பட்ட ஒரு திண்ணை, அவர்கள் இளைப்பாடுறதுக்காக வேண்டிய. இதுல படுக்கலாம் கூட. வேறு இடங்கள்ல இதுல பக்கத்துல ஒரு ஆவரஞ்சி கல் இருக்கும், அது இந்த இடத்துல இல்லையா. மற்ற இந்த கேட்டுக்கு உண்மையா பேர் சங்கடம் படலைன்னு சொல்றோம். ஆனா இது இரும்பால செய்யப்பட்ட கேட்டு. ஆனா இப்படி மடத்துக்குள்ள போட்டிருக்கிற பனியால செதுக்கப்பட்ட ரீப்பைகளால் அடிக்கப்பட்ட அந்த கேட்டுக்கு, அந்த படலைக்கு சங்கடம் படலை என்று சொல்றது. அவர்கள் தெய்வ புறாவிகள் தான் சொல்ல வேணும். இப்படி மற்றவர்களுடைய கஷ்டங்கள், வலிகள், வழிபோக்கர்களுடைய துன்பங்களுக்கு இளைப்பாடுறதுக்கு இடமாக இதை அமைச்சு கொடுத்துருக்கிறேன். அவர்கள் போற்றக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள். இது வந்து பன்னாகம் அண்ணா கலைமன்றம். அதாவது வந்து என்னுடைய கலை பாடசாலை ஆரம்பம் இங்கே தான். கலைப்பாடம் இங்கே தான் ஆரம்பித்தது. நான் வீட்டில் இருந்து செய்து கொண்டு இருந்தேன். நான் மம்மடிகளை போட்டு அதில் போட்டு கண்டு கொண்டு இருந்தேன். நான் இந்த குமார் சின்னக்குட்டி கண்டு என்னுடைய நண்பர் வந்து என்னை இங்கே அழைச்சி கொண்டு வந்தார். இதுன்ற தோட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இதுதான் நாங்கள் அந்த முன்னமே உங்களுக்கு சொன்னமே அந்த ஆரம்ப வரலாறு. அதாவது நடிகமணி விவி வைரமுத்துவை கொண்டு வந்து மேடையேற்றுகின்ற பொழுது எங்கட ஊரில் இருக்கிற சில வயதானவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால அந்த காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் அந்த நாடகத்தை போடணும் என்று புரிதொரு இடத்துல அந்த நாடகத்தை மேனங்கணத்தை கொண்டு போட்டதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட அண்ணாவுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கலைமன்றம் தான். அண்ணா வந்தது யார்? அறிஞர் அண்ணா கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த அண்ணா கலைமன்றம். ஓகே. அண்டையிலிருந்து இது ஸ்ரீ முருகன் சனசம வாலிப சங்கம். என்ன தெரியுமா நான் சிரித்து ரசிக்கு கலைஞன் என்னை தெரியுமா. இங்கே பாருங்க, இவரை இவரை தான் எடுக்கணும். இவரும் நானும் சேர்ந்து ஒரு நாடகம் நடிச்சனாங்க. எது தெரியுமோ? அண்ணா கலைமன்றத்தின் நாடகம் தான் மனோரா நாடகம். என்ன மனோரா நாடகம் நடித்தது நான், மனோராவில் வசந்தன், இவர் ஒரு என்னுடைய தோழர். அப்படியே இந்த மனோரா. அப்போ இந்த போர் முழக்கம் சாங்கு ஊத கடவுள் நான் போய் ஏறி டக்குன்னு போயிட்ட நாரியில் ஏறி இருந்துருவேன். என்ன அப்போ இவர் இங்கே மானிப்பாயில் ஒரு தேத்தனி கடை கொண்டு வச்சுருந்தேன் இல்லையே, தியேட்டர் பக்கத்தில். அப்போ நான் அங்கே அவட தேத்தனி கடைக்கு போயிட்டு அதில் போயிட்டு 2 படத்தை பார்த்துட்டு போவேன். 2 ஷோ பார்த்துட்டு ஒரு படத்துக்கு. ஏன்னா சனசம்பளியத்தின் இதுன்ற பிரதான சேவைகளில் ஒன்று நாளாந்த பத்திரிகை. தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் இங்கே வந்தால் இந்த பத்திரிகை அந்த பத்திரிகையை பார்த்துக் கொள்ளலாம். இப்போ ஆக்கள் வாசிக்க வரையினியா? இப்போ வாசிக்க வந்து ஒன்று இருப்பினும் இனி மத்தியான பொழுது கொஞ்சம் கிரௌண்டாக இருக்கும், அப்படி இருக்கும். அதே மத்தியான புத்தகங்கள் இல்லையோ? இங்கே புத்தகங்களும் இருக்குது. அந்த இலவச கொடுக்கல் வாங்கல் சேவை செய்கிறது. இப்பத்தே நிர்வாகம் அது எனக்கு தெரியல, இப்பத்தே நிர்வாகம் செய்ய தெரியல. அதுவும் இருக்குது, லைப்ரரி உள்ளுக்கு இருக்குது. இது வந்து பன்னாத்தினுடைய வங்கி என்று சொல்லலாம், பேங்க். 2 வங்கிகள் இருக்கு. ஒன்று பன்னாந்திற்கு ஐக்கிய நாணய சங்கம், மற்றது பன்னாகம் சிக்கன கடனுதவி சங்கம். இந்த 2னுடைய சேவைகளும் ஊரில் நிதி தேவையானவர்களுக்கு அவர்களுக்கு நிதியை விடுவித்து மாதம் குறைந்த வட்டி
குறைந்த வட்டியில் மிக சொற்ப வட்டியை பெற்று அவர்கள் அந்த பெற்ற நிதியை அந்த கடனை அடைக்கிற அந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே. சேமத்திலே ஒரு கொஞ்சம் இருக்க வேணும். அதை வச்சுக்கொண்டு இவர்கள் பெரிய நிதியை இப்போ 2 லட்சம் அளவில் இதில் கடன் எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் இப்படி துறந்து இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. காரம் களவெடுத்து கொண்டு போக மாட்டாங்களோ காதே. எங்கட ஊருக்கு அந்த களவுன்றது மிக குறைவு. ஏன்னு சொன்னா இரவு 12-1 மணி மட்டும் இந்த பிரதேசத்தில் இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். இருக்கும். வாசாலையில ஒரு பஜார் இருக்கும். இந்த 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 இதுக்கு 6 கால் மடம் சொல்ற அந்த பிரதேசத்தில் ஒரு பஜார் இருக்கும். அதுக்கு அங்கால அன்னதான சபையில ஒரு பஜார் இருக்கும். ஒவ்வொரு பஜாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இது வாசால பஜார், அது 6 கால் மடத்து பஜார், மற்றது அது அன்னதான சபை வேம்படி நண்பர்கள் பஜார். நாலாவதா தேர்மேடை பஜார். விளையாட்டு மைதானம் கொண்டு இருக்கு. கோயில் வாசல்ல கோயில் அடியில் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறத இன்றைக்கு தான் பார்க்குறோம். அப்போ விளையாட்டு மிகவும் முக்கியமானதல்லோ. உடல் பயிற்சி கட்டாயம் தேவை. என்ன இருந்தாலும் அப்படி உங்களுக்கு மெஞ்ஞான பயிற்சி வேணுமோ, அஞ்ஞானமாக இருக்கணுமோ. மற்றது இதனுடைய இப்போ ஒரு சற்ப அளவாக இருக்கு இந்த மைதானம். எதிர்காலத்தில் சில வேளைகளில் இந்த மைதானம் விஸ்தீரிக்கப்படலாம். ஒரு பெரிய புரட்சிகரமான வேலைகள்லாம் இந்த பண்ணா கிராமத்தில் நடந்து கொண்டிருக்குது. மற்றது அழகும் அமைதியும் சந்தோஷமும் முற்போக்கும். இங்கே பாருங்க, இதில் ஒரு அமைப்பு, ஒரு கட்டிட அமைப்பு ஒன்று இருக்கு. இது என்ன? இது தாகசாந்தி நிலையம். 6 கால் மடம் என்று சுருக்கமாக சொல்றது. 6 கால் மடம். ஓகே ஓகே. எங்கட பிரதேசத்தில் இருக்கிற சிவானி என்ற ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையினுடைய ஞாபகார்த்தமாக அன்பளிப்பா இதை கட்டி உற்சவத்தினுடைய அத்தனை திருவிழாக்களும் இதை தாகசாந்தி செய்து கொண்டு இருக்கிறார். ஓகே ஓகே. நாங்கள் இப்படியே கரைச்சி கொண்டு வந்து கோயில் வாசலுக்கு வந்துட்டோம். விஷவத்தனை முருகன் கோயில், முருகப்பெருமான் கோயிலா பாருங்க. அதில் வேலொண்டு பெருக வேலொண்டு தூங்குது. இந்த வேல் இப்போ கிட்டடியில் வந்த மாதிரி இருக்கிற கணக்கு. கோபுரத்துக்கு இந்த வேலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் குறிப்பிட்ட இளைஞர்கள் இரவு பகலாக பாடுபட்டுத்தான் இந்த மின்சார தீபங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த வேலை செய்து அதில் ஏற்றி இருக்கிறார்கள் கோபுரத்தில். இது இரவு வேளைகளில் மிக சிறப்பாக காட்சி தரும். இது வந்து அன்னதான சபை, பன்னாகம் ஸ்ரீமுருகன் அன்னதான சபை. 20-25 இளைஞர்கள் இதில் தங்கிக் கொள்வார்கள். புரட்சிகரமாக ஒரு அரட்டியரங்கம். ஊர்ல நடக்கிற நன்மைகள், தீமைகள், வம்புகள், தும்புகள் எல்லாம் இதுக்கு நடந்து கொண்டிருக்கும். இதுல மற்ற என்னன்னா வயது வித்தியாசம் இல்லாம பஜார் இருக்கும். நானும் இந்த பஜார்ல இருக்கிறேன். என்னிட்ட கற்ற மாணவர்களும் இந்த பஜார்ல இருக்கிறார்கள். ஓகே ஓகே. அது வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு இது வந்து கேணி. இப்போ புதிதாக அமைக்கப்பட்ட கேணி. பழைய கேணியை வேற வடிவம். முருகப்பெருமான் தீர்த்தமாற கேணி இந்த கேணி தான். ரைட் ரைட். நல்ல அழகாக அமைச்சிருக்குது. இது மழை காலத்தில் நிரம்பி வரும். அப்போ இதில் யாரும் இந்த நீச்சல் பயிற்சி செய்கிறவே இருக்கு. எங்கட கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள், யுவதிகள் இதுக்காக நீந்தி பழகினது. நானும் இதுக்காக நீந்தி பழகினான். இப்போ நீந்தி பழகினியோ? எந்த பிள்ளைகளை கொண்டு வந்து போன முறை வரைக்கும் பழகினீங்களா? என்ன எனக்கும் அதில் டக்குன்னு குறித்து நீந்தோணும் போல கிடக்கு. ஆனால் தண்ணி தாழ்ப்பம் இல்லை. இருக்கின்ற கலை ஆர்வத்தை வெளிக்கொண்டுறதுக்கு ஒரு களம் இல்லாத காரணத்தினால தங்களுக்கு களம் அமைத்து இந்த அம்பாள் மன்றத்தை உருவாக்கினார்கள். அதாவது வந்து அண்ணாமலை போட்டியாவா? அண்ணாமலை போட்டியாக தான் இது உருவானது. அண்ணாமலை போட்டியாக உருவானது அம்பாள் மன்றம். அன்றில் இருந்து இன்று வரைக்கும் வருடா வருடம் என்னதை செய்ய தவறினாலும் நவராத்திரிக்குரிய அந்த கலை விழா இங்கே நடைபெற்றுக் கொள்ளும். இந்த மண்டபத்துக்குள்ள நடக்கும். இந்த மண்டபத்துக்குள்ள நடைபெற்றுக் கொள்ளும். மற்ற ஒன்று சொல்ல வேணும், இன்றைக்கு எங்கட பிரதேசத்தில் பிறந்த எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை ஒரு பொதுச்சபையில் ஏறி கதைக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கட கிராமத்து பொது அமைப்புகள்லாம் அவர்களை வளர்த்து விட்டார்கள். அதில் இந்த மன்றத்தின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்குது. பாருங்க, இங்கே தோட்டம் மாதிரி வந்துருக்கு. என்ன தோட்டம் இது? தோட்டம் கத்தரி தோட்டமா? இது விசவத்தினுடைய தோட்டம். அதுக்குள்ள கத்தரி நட்டம். கோயிலுக்குரிய தோட்டமா? இல்லை இல்லை இல்லை, இது தனிநபருடைய தோட்டம். பன்னாத்தின் பூர்வீகம் மரவள்ளி தோட்டம். மற்றது இங்கே பாருங்க, இதாலே இருக்க நடந்து போவோம். எங்களுடைய மக்கள் என்று சொல்லுவோம் நாங்கள். எங்களுடைய மக்களுடைய பாரம்பரிய உணவு மரவள்ளி கிழங்கு. சரி, இந்த கிழங்கு தோட்டம் இது நீங்கள் எப்போ கண்டுவினேன்?
எனக்கு இழுக்கிற பருவம் வந்துடுது நினைக்கிறேன். இழுக்கிற பருவம் என்ன வாரக்கிழமை அப்படி இழுத்துக் கொள்வார்கள். ஓகே ஓகே. ரெண்டா அந்த அளவுக்கு உயர்ந்து வளர்ந்துருக்குது. அங்காலே எல்லாம் தோட்டங்கள் நிறைய இருக்குன்னு. ஆனால் முன்னே போல விவசாயம் செய்கிற மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. சோத்தன வழியில் காணிகள் வெற்று காணிகள் இருப்பது இப்போ கூட. அப்போ அப்படி இல்லை, விடத்தரைக்கு வாங்க. இப்போ இதுக்கு அங்கால அதில் இருக்கிற தெரிகிற கோயில் பண்ணாங்கம்மா? இல்லை இல்லை இல்லை, சித்தங்கனி. அது சித்தங்கனி. இப்போ இது இந்த எல்லாம் சித்தங்கனி இப்படி போட்டு பட்டை கொடி ரச்சனாங்கள், இந்த ஆடுகாலில் ரச்சனாங்கள், அதுக்கு அங்கால ஒரு ஆடுகால், இன்னொரு அங்கால், அப்படி 4 இடத்துல நாங்கள் சுலா மிதிச்சு தான் பள்ளிக்கு முன்ன வரலாறு. நாங்கள் சுலா போட்டு ரைக்கிறோம். சுலா போட்டு ரைச்சு அதாவது வந்து 3 பேர் வேணும். துலா தண்ணி ஹோல்றதுக்கு ஒரு ஆள், துலா மிதிக்கிறதுக்கு ஒரு ஆள், மேலே போய் முன்னுக்கு போய் பின்னுக்கு வருவார், அதுக்கப்புறம் தண்ணி காட்டுறது. ஓகே. நாங்கள் செய்து நாங்கள் எங்கட காலத்தில், அதான் எங்கட பள்ளி காலத்தில் ஒரு பொன்மயில் தான் நிற்குது. அதில் ஒரு மயில் அடை காத்து கொண்டு இருக்குது. அதில் ஒரு மயில் அடை காத்து இருக்குது. 2 பெண்மயில்கள் இருக்குது. ஆண்மயில் இல்லையா? இல்லை, எங்கே இருக்குது? இதுதான் ஆண்மயில். 2 பேர் நிற்கணும். ஆனால் அந்த அங்கே இறகுகள் எல்லாம் ஒடிக்கப்பட்டிருக்கு. ஒடிக்கப்பட்டிருக்கு. இங்கே தொகையை கட்டி விட்டு கிடக்கு இறகுகளை. இவியல் புரிம்பா நிற்கிறோம். இதில் ஒரு சாவலும் நிற்கிது. ஒரு சாவலும் அதோட இருக்கு. அதே இந்த இடத்துல சேவலம் இருக்கு. முருகன் சேவல் கொடியும் தானே. சேவல் கொடியும். அப்போ சேவலும் மயிலும் சூரன் நடக்க மயிலும் சேவலையும் கொண்டு வருவீங்க. ஓகே. இந்த கூடு அதில் இருந்தது, இப்போ இங்கால மாற்றிருச்சு. இது இப்போ பெருசாக அமைக்கப்பட்டிருக்குது என்ன இந்த கோயில்? இது 2018 கும்பாவிடம் நடந்தது. தம்பியுடைய தாசன் கல்வி நிலையம். இவர் குகதாசன், தம்பி பேர் கோதாசன், ஹரிச்சந்திரா கோதாசன். இவர் வந்து ஹரிச்சந்திரா முருகதாஸ். அப்போ தாசன் கல்வி நிலையம் என்று சொல்லி கொண்ட உருவாக்கி 1998 நடத்தி கொண்டிருக்கிறேன். மிகுந்த கல்வி சேவை. அதை நாங்கள் பாராட்ட வேணும். உங்களுக்கும் பங்கிட்டு, அதாவது வந்து காணொலி மூலமாக உங்களுக்கு காணத்தர வேணும். வேறு என்ன நாங்கள் அடுத்து அங்கே போவோம். பண்டாத்தில் இலவச கல்வி என்ற ஒன்று இல்லை. இலவச கல்வியை தொடக்கிறதுக்கு நிறுவனம் ஒத்துழைக்கும். அதே யாராவது எங்கட ஊர் பண்ணா பெரும் ஒரு முன் வந்து செய்யலாம். இலவச கல்வி இல்ல, எல்லாம் இருக்கு. இலவச கல்வி இல்ல, நிறுவனம் செய்யும். நிறுவனத்துக்குரிய செலவை யாராவது எங்களை டொனேட் பண்ணுங்க, நிறுவனம் அந்த இலவச கல்வியை செய்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறோம். இந்த பாடத்துக்கு இலவச அப்படி ஆசிரியர்கள் முன்வர வேணும். நாங்கள் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். ஒன்றுக்கும் இலவசம் வேண்டாம், சாப்பாட்டுக்கு கூட இலவசம் வேண்டாம். அது என்ன உழைப்பு கொண்டு விடும். உழைக்கிறவனுக்கு தான் சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனபடியால் கல்வி வளரணும்டா இலவச கல்வி கொடுக்கும். சரி, நிறைய பேர் இப்போ படிக்கிறேன், நிறைய பேர் படிக்கிறேன், நிறைய பிள்ளைகள் படிக்கிறதுகள். முந்தி எல்லாம் இந்த அந்த காலத்தில் என்ன நல்ல படிவாக படிப்பிக்கினேன். இந்த படிப்பிலேயும் படிக்க முடியாத பிள்ளைகள் எத்தனையோ, படிக்க முடியாத பிள்ளை, படிக்க வசதி இல்லாத பிள்ளைகள், படிக்க முடியாத மேற்கொண்டு படிப்பு. நான் எத்தனையோ பேரை போயிட்டு இருக்கிறேன். அது ஏனடா ஐஎல் படித்து போட்டு இதன் இல்லைன்னு சொன்னால், ஓஎல் படித்து போட்டு நின்றுட்டேன் என்று சொன்னால், இல்லை எங்களுக்கு மேற்கொண்டு படிக்க வசதி இல்லை. அந்த வசதியை இது செய்து கொடுக்குமா இருந்தால், இந்த நிறுவனம் செய்து கொடுக்குமா இருந்தால், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்புகளாக இருந்தால் பிள்ளைகள் படித்து நல்லா வருவேன். உட்கார்ந்து போவோம். ஐயா அப்போ என்ன இருக்கிறவன்னு பார்க்குறீங்க. இப்படித்தான் வழிப்போக்கர்கள் வந்து அந்த காலத்தில். இப்போ வழிப்போக்கர்களுக்கு நடைப்பயணம் இல்லை, நடையில் யாருமே போகிற இல்லை. அப்போ மாட்டு வண்டியில் போவினேன், ஆக மிஞ்சினான். நடைப்பயணம் தான். நடைப்பயணம் இந்த ஊராதி ஊர் எல்லாம் திரிஞ்சு கொண்டு இதனால் பாரங்களோடு போவேன். என்ன பாரங்களோடு போயிருக்க இந்த மீன் மக்கள், இந்த வீட்டில் உள்ள மீன் மக்கள் அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய வாசலில் இப்படி ஒரு என்னதை கட்டிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இது குந்து என்று சொல்றது. இது குந்து தங்கி போறது, உறங்கி போறது. வந்து சங்கடம் படலை என்று முந்தி அழைக்கப்படுறதாம். ஆனால் இந்த படலை இப்பொழுது இரும்பு கேட் போட்டிருக்கு. அப்போ அது வந்து முந்தி இதில் போட்டிருக்கும். அப்போ அப்படி அழைக்கப்படுற நல்லா காற்று வீசுதிலே அப்படியே படக்கலாம் போல விடாக்க என்ன. இதில் பக்கத்தில் ஒரு கேணி ஒன்று இருந்தது. அங்கால இருந்தது. இப்போ மூடி போடணும்.
அப்போ கேணியடி வலை வந்து சொல்லுவேன் இதை இவிடத்தை. அப்போ கேணியடி வலை வந்து சொல்லி அதை பால் அடைஞ்சிட்டுது. இப்போ ஆக்களுக்கு பாதுகாப்பும் இல்லை ரெண்டு. அந்த கேணி என்ன தீர்ந்தது? கேணி அந்த காலத்துல மாடுகள் வந்தெல்லாம் நீர் அருந்தி போனது. நீர் அருந்தி போனது என்ன? அப்படி இந்த மக்கள் இந்த வீட்டுக்காரர் இந்த வீட்டுக்காரர் பரம்பரை எழுத்து கலைக்கிறான்னு நீங்கள் உரையாக வழங்கப்படாது. இந்த பரம்பரை என்ன மனித நோக்கு இல்லை, கடவுள் நோக்கு, கடவுளுடைய சிந்தனை. இவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். என்ன அதாவது களைத்து போனவர்கள் தாகம். இதில் ஒரு இதுவும் பேப்பினியாமே அந்த உண்மையான முறையெல்லாம் பக்கத்துல தாண்டி எல்லாம் பேப்பினியா அது குடிக்கிற இருக்கு. மற்ற ஆவரஞ்சி கல்லண்ட ஒன்று இருக்கும், சுமதாங்கி இருக்கும். அதுகளெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அற்று போயிடுது. சுமதாங்கி ஆவரஞ்சி கல்லையும் நாங்கள் தேடி பார்த்தோம், காணையில். யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க இந்த இடத்துல அந்த ஆவரஞ்சி கல் என்னது வைக்கிறோம் சொல்லுங்க ஆப்பம். ஆவரஞ்சி கல் என்னது வைக்கிறோம் சொல்லுங்க ஆப்பம். இந்த மாடுகள் ஆடுகளாக இருக்கலாம், மாடுகளாக இருக்கலாம், நாய்கள் கூட இருக்கலாம். என்ன சரி போயிருக்கா அந்த முதுகை இப்படி விட்டாச்சு தங்களோட கடிகளை அதில் விட்டாச்சு இருக்கா இன்பம் காண்றதுக்காக வேண்டி. நான் உங்களுக்கு கடிக்க சொருகிக்க ஒரு இன்பமாக இருக்கும் என்ன சொல்லிச்சா என்ன அதே மாதிரி தான் மாடுகளுக்கும் மிருகங்களுக்கும் அப்படி போய் சொல்கிறதுக்காக வேண்டி தான் இதுகளை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறேன் அந்த பெரியோர்கள். சரி என்ன ஒரு பெரியாவை இருக்கிறா அவள்கிட்ட இருக்கிறாவோ என்ன தெரியல, பாருங்க போய் பார்க்கலாமா.